போன முறை நாடாளுமன்றத்தில் நான் பேசுகிற போது அதானியுடைய ஏர்போர்ட் வழியாக பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இது எப்படி அரசுக்கு தெரியுமா என்ற கேள்வியை நான் எழுப்பினேன். இந்த போதைப் பொருள்கள் வணிகம் என்பது மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க். அது தடை செய்யப்பட்டிருக்கிறது, சட்டம் இருக்கிறது, ஆனாலும் புழக்கத்திலே இருக்கிறது, பயன்பாட்டிலே இருக்கிறது. இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் வரையில், கிராமப்புறத்து பள்ளிக்கூடங்கள் வரையில் ஊடுருவி இருக்கிறது. அதைவிட பெரிய வேதனை என்னவென்றால், பெண் பிள்ளைகளே இன்றைக்கு போதைப் பொருள்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பள்ளி மாணவிகளே போதைப் பொருள்களை பயன்படுத்தும் நிலை உருவாகி இருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கிறது. இதை பற்றிய கவலை இன்றைக்கு திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய அண்ணாமலை, எடப்பாடி போன்றவர்களுக்கு உண்டா என்ற கேள்வியைத்தான் நாங்கள் எழுப்புகிறோம். திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி அல்ல. இது நாடு தழுவிய பிரச்சனை, இது மக்களின் பிரச்சனை, உழைக்கும் மக்களின் பிரச்சனை, ஒரு தேசத்தை பாழ்படுத்தும் பிரச்சனை. இது 50 பேரோ 60 பேரோ இறந்துவிட்ட பிரச்சனையைத்தான் நாம் பேசுகிறோம். லட்சக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள் செயலிழந்தவர்களாக மாறி இருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய பாதிப்பு. செத்து போன அந்த 50 பேர் அல்ல பிரச்சனை, அவனால் செத்து போயிடுறான், பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பாரம் தொலைந்தது என்று ஆகிவிடும். அவன் உயிரோடு இருக்கிறவரை அந்த குடும்பத்துக்கு பெரிய பாரம் தான். ஒரு ட்ரங்கார்டு, குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவன் குடி நோயாளி என்றுதான் அழைக்கப்பட வேண்டும். அவன் குடிகாரன் அல்ல, குடி நோயாளி. அவனது குடும்பத்திற்கு பெரும் பாரம். குளிக்க மாட்டான், நல்ல உடை உடுத்த முடியாது, தேவையான நேரம் உறங்க மாட்டான், பொது இடத்தில் ஒழுங்கீனமாக நடந்து கொள்வான், கண்ட இடத்தில் வீழ்ந்து கிடப்பான், ஆடை இல்லாமல் கிடப்பான். உன் புருஷன் அங்கே கிடக்கிறான், வீழ்ந்து கிடக்கிறான், போய் தூக்கிட்டு வா. வாந்தி எடுத்து கிடப்பான், மலஜலம் கழித்து கிடப்பான். இதெல்லாம் குடும்பத்தின் மானம் போகிற செயல். அவனை திருத்த முடியாது. காலில் விழுந்து கதறி எழுதாலும் அவன் மாறமாட்டான், மிகப்பெரிய பாரமாக மாறுகிறான். அவன் குடும்பத்திற்கு பாரமாக மாறுகிறான் என்பதை விட ஒரு தேசத்தின் மனித வளம் பாதிக்கப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு இளைஞனும் பாதிக்கப்பட்டால் யோசித்து பாருங்கள். 20 வயது 21 வயதிலே திருமணம் செய்து பெண்டாட்டி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவனுக்கு குடிப்பழக்கத்திற்கு அடிமையானால் கல்யாணம் பண்ணி வைத்தாலாவது திருந்து விடுவான் என்று பெற்றோர் நம்பி அதை மறைத்து ஊரான் வீட்டு பிள்ளையை ஏமாற்றி திருமணம் செய்து கடைசியில் அந்த பெண், அந்த பிள்ளைகள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு நரக வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய நிலை. குடித்துவிட்டு வருகிறவன் பெண்டாட்டியை அடிக்கிறான், பிள்ளைகளை அடிக்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போகாதே என்று சட்டையை கிழிக்கிறான், சான்றிதழ்கள் பெற்று வந்தால் சான்றிதழ்களை கிழிக்கிறான். இதெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்பத்தில் நடக்கிற வன்முறைகள். ஆனால் அதைவிட ஒரு பெரிய ஆபத்து, இந்த இளைஞர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆற்றல், இளைஞர் சக்தி, யூத் ஃபோர்ஸ். இளைஞர்களும் இளம் பெண்களும் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்கள். அவர்களால் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு தடுமாறி தடுமாறி விழுகிறார்கள். தன்னுடைய பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற பார்வை இல்லாமல் கிடக்கிறார்கள். அவர்கள் பட்டினி கிடக்கிறார்களா, சாப்பிடுகிறார்களா என்று கூட அவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டுமே என்கிற கவலை அவனுக்கு இல்லை. அவன் அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, ஒரு தேசத்திற்கே பெரிய சொத்து. ஒவ்வொரு இளைஞனும் தேசத்திற்கான சொத்து. மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ், குடிப்பழக்கத்திற்கு அடிமையாவதால் மனித வளம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. ஒரு ஊரின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது.
பல பேர் டிரைவர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது, பேராசிரியர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது, வழக்குரைஞர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது, ஆசிரியர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது, பேராசிரியர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவன் ட்ரங்கார்டாக மாறி மதுவுக்கு அடிமையாகி அடிக்ஷன், அது இல்லாம அவனால இருக்க முடியாது. அதான் அடிக்ஷன். அந்த பொருளை தேடும், எழுந்துச்சு உடனே அது குடிச்சா தேவலான்னு தேடும். அம்மா சண்டை போடுறாங்க, ஆமா. அப்பா சண்டை போடுறாரு, சரி. பொண்டாட்டி சண்டை போடுறா, ரைட்டு. பிள்ளைங்க நடுத்தரவு நிற்குது, எல்லாம் தெரியுது, ஆனா விட முடியாது. அதான் அடிக்ஷன். தப்புன்னு தெரியுது, ஆனா விட முடியல, அதுதான் அடிக்ஷன். சில பேருக்கு காலையில ஒரு பீடியை பத்த வச்சாதான் அவனுக்கு டாய்லெட்டே போக முடியும், இல்லைன்னா அவன் டாய்லெட் போக முடியாது. அது அடிக்ஷன். போய் பீடி பத்த வச்சுதான் அவன் போய் பப்ளிக் டாய்லெட் போய் உட்காருவான், இல்லைன்னா அவன் பித்து பிடிச்ச மாதிரி அலைவான். போய் ஏதாவது இப்பெல்லாம் பீடி இல்லை, இப்ப சிகரெட் தான். நிக்கோட்டினுக்கு அடிக்ஷன். இது பீடி சிகரெட் குடித்து குடித்து பழகி பழகி அதுக்குள்ள அவனுடைய பிரெயின் அதுக்கு அடிக்ட் ஆயிருது. அவனுக்கு காலை எழுந்தோடனே அது. சில பேர் காஃபியோ டீயோ குடிச்சாதான் டாய்லெட்டுக்கு போவான், இல்லைன்னா அவனுக்கு சும்மா உட்காந்தே இருப்பான். அது அடிக்ஷன். அது ஒரு நாளைக்கு 16 டீ குடிச்சேன், 16 காஃபி குடிச்சேன் சில பேர். அடிக்ஷன். காஃபில காஃபைன் அப்படின்னு ஒரு போதைப் பொருள் இருக்கு, அது ஒரு அடிக்ஷன். அது அந்த போதைப் பொருளுக்கு அடிக்ஷன் ஆயிடுவான். சிகரெட்ல பீடியில நிக்கோட்டின் ஒரு போதைப் பொருள் இருக்கு, அதுக்கு அடிக்ஷன் ஆயிடுவான். பிரெயின் அது எந்த நேரம் தேடிக்கிட்டே இருக்கும். அது இருந்தால் தான் பிரிஸ்கா இருக்கும். உடனே அப்பா இப்பதான்டா ஃப்ரீயா இருக்குன்னு வேலை செய்வான். அவன் சொல்ற காரணம் உண்மையில உடம்பு வலி அதனால குடிக்கிறங்கிறதான் கிடையாது. அதுக்கு பழக்கப்பட்டு போய் அவன் மைண்ட் அதை தேடுது, அவன் மனமும் அவனுடைய பிரெயின் அதை தேடுது, அதுக்காக தான் அவன் குடிக்க போறான். அந்த நேரத்தில் அவன் வேலை செய்யறது போது ஒன்றும் தெரியாது அவனுக்கு, பிறகு வலிக்கும். போதையில வலி போய் மறந்துடுறதே தவிர வலியை போக்குறது இல்லை போதை. கவலையில் இருப்பான், பொண்டாட்டி திட்டுறா அல்லது கடன் பிரச்சனை, பல்வேறு குடும்ப பிரச்சனைகள், அதை ஃபேஸ் பண்ண முடியாது. அவனால ஃபேஸ் பண்ண முடியாத போய் ஒரு 2 பெக்கு அடிச்சுட்டு வருவார். அவர் அடிச்ச உடனே மேலே போயிடுவார், அப்படியே அந்த பிரச்சனை போயிடும். அது பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம அவன் தப்பிக்கிற வழி அது. அது ஒரு எஸ்கேபிசம். அது அடிக்ஷன் ஆயிரும். இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை இழந்துருவான் அவன். தன்னம்பிக்கை இழந்தான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆஜானுபாகுவான ஆளா இருந்தாலும் அவன் வேஸ்ட். கல்லுண்ணாமைங்கிற அதிகாரத்துல ஐயன் திருவள்ளுவன் எழுதுற முதல் குறள் என்னன்னா, நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ளவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில நீ இருந்தாலும், நீ குடிகாரனா இருந்தால் உன் எதிரி உன்னை கண்டு அஞ்ச மாட்டான். அதான் முதல் குறளே. உன்னுடைய எதிரி உன்னை கண்டு அஞ்ச மாட்டான். நீ குடிகாரன்னா உனக்கு போதை பழக்கம் இருக்கு, நீ குடிகாரனா இருக்கிறன்னு சொன்னா உன்னை கண்டு உன் பகை அஞ்சாது. பகைவன் பயப்பட மாட்டான். உட்கட்படார் என்று அந்த குறள் தொடங்குகிறது. உட்கட்படார் என்றால் உன்னை கண்டு அஞ்ச மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள் உன் எதிரிகள். நீ குடிகாரன் என்று தெரிந்தால், குடிப்பழக்கம் உள்ளவன் என்று தெரிந்தால், பெண்டாட்டியை மதிக்க மாட்டாள். அதுதான் முக்கியமான செய்தி. பகைவன் அஞ்ச மாட்டான் என்பது அப்புறம் இருக்கட்டும், வேஸ்ட்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அப்புறம் எங்க நீ பொது இடத்துல நின்று வேலை செய்ய முடியும்? உனக்கு எங்க அந்த ஒரு வில் பவர் வரும்? முடிஞ்சு. மனித வள இழப்பு என்பது அதுதான். உன்னால எந்த வேலையும் திட்டமிட்டு செய்ய முடியாது, ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபட முடியாது, சம்பாதிக்க முடியாது, குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க முடியாது, பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று திட்டமிட முடியாது, வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது, கார் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்காது, பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்கிற ஊக்கம் இருக்காது. ஊக்கம் இழந்து போகும். உடம்புல எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டாலும் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். கை போச்சுன்னா கை வச்சிடலாம், ஹார்ட் போச்சுன்னா ஹார்ட் வச்சிடலாம், லிவர் போச்சுன்னா கொஞ்சம் லிவரை வேற ஒருத்தர் கட் பண்ணி வச்சு அது வளர்ந்துரும். கல்லீரலுக்கு தானா வளர்றது, பூத்து தானா வளரும். கொஞ்சம் வச்சா போதும், ஒரு சின்ன பிட்டு வச்சா கூட போதும், கல்லீரல் வளர்ந்துரும். கண்ணுக்கு கண்ணு வைக்கிறாங்க. பல்வேறு உறுப்புகளை இன்றைக்கு மருத்துவத்துறை டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யுது. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்,
லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, மூளையை மாற்று அறுவை சிகிச்சை கிடையாது. ஒருத்த மூளை எடுத்து இன்னொருத்தருக்கு வச்சா அது வந்து பொருந்துமானா பொருந்தாது, இயங்குமானா இயங்காது. பிரெயின் வந்து ஒரு யூனிக் ஆர்கன், எல்லாமே யூனிக் தான். பிரெயினை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. இந்த மது பழக்கம், போதை பழக்கம், அதற்கு அடிமையாகக்கூடிய நிலை சிஎன்எஸ் என்கிற சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதை தான் கடுமையா தாக்கும், பாதிக்கப்பட்டோம். முதுகுத்தண்டு இருக்கு பாருங்க, அதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். மூளையோட முகுளம், முகுளத்தோட முதுகுத்தண்டு, உனக்கு உட்கார்ற இடம் வரலாம் கடைசியாக வந்து முடியுது பாருங்க, முதுகுத்தண்டு கடைசி எலும்பு, அது வரையிலும் எல்லா நரம்புகளும் இணைக்கப்பட்ட உடலுக்கு போகிற அத்தனை நரம்புகளும் அப்படிதான் பிரியும். முதுகுத்தண்டே ஆணையிடும், அனிச்சை செயல்வாங்கல்ல, மூளைக்கு போகாம சில நேரம் முதுகுத்தண்டே அது சபார்டினேட் சர்வீஸ் பண்ணுது, மூளைக்கே சொல்லாம இதுவே ஆணையிட்டுரும். அதுவே ஒரு மூளை தான், முதுகுத்தண்டுங்கிறதே ஒரு மூளை தான், மூளையின் தொடர்ச்சி தான் அது. அந்த சிஸ்டத்தை போய் தாக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த மது பழக்கம் அல்லது போதை பழக்கம். நீ எந்த மது அருந்தினாலும் சரி, கஞ்சா அடிச்சாலும் சரி, நிக்கோட்டினுக்கு, ஹெராயின், பெத்தடின் போன்ற எந்த மருந்து பொருள்களுக்கு நீ அடிமையானாலும் உன்னுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அது அடிபட்டு போச்சுன்னா உனக்கு எல்லாமே சரி.